ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ ஒரு ரிசீவ் ஆக மாதிரி தான் பார்க்க போகிறோம். தென் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அவங்க சுச்சுவேஷன் என்ன, அவங்க சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகுமா, இல்லைங்க அவங்க எதனால் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க, தான் நமக்கு சுச்சுவேஷன் என்ன, ஓகே இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். தென் உங்களோட எனர்ஜி நம்ம வீடியோவில் வரணும் அப்படின்னா சேனல் கூட கனெக்டில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தென் நான் ஃபீமேலாலும் மேல் பற்றி பேசுகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே தென் எனக்கு இதில் ஃபிலாகிற விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிட்டு உண்டு. என்ன சொல்லுது, இவர் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் தான் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போயிட்டோன்னு நான் சொல்லுவேன். மேபி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போனது அக்டோபர் மந்தாக இருக்கலாம், 10 months ஆகிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போய். ஒரு சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் ஆன் ஆகிடுது 5 months இருக்கலாம், மே மந்தாக இருக்கலாம். பட் எனிவே ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன். ஓகே, தென் எதனால ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிடுச்சு கேட்டிங்க அப்போ நமக்கு இங்கே 2 சுச்சுவேஷன் மனசில் ஆகுது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கலெக்டிவ் ரீடிங் ஆகும். ஓகே, பர்சனல் ரீடிங் கிடையாது. பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தான் கான்டெக்ட் பண்ணிக்கணும், சரியா? ஸோ அப்போ நமக்கு 2 சுச்சுவேஷன் எங்கள் மனசில். ஒரு சுச்சுவேஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி கமிட்மெண்ட் விஷயம் உண்டு. ஓகே, உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உண்டு, அதனால் இவர்கிட்ட மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் ஆக்சுவலி இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இவருக்கு லைஃப்பில் உண்டு. ஸோ அதனால் இவருக்கு ஒரே ஒரு பர்சன்கிட்ட ஸ்டக் ஆகி நிற்கிறது இவருக்கு எந்த ஒரு இஷ்டமும் கிடையாது. இவருக்கு லைஃப்பில் இவருக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லைங்க டேட்டிங் ஃப்ளோட்டிங் லைக் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், மேபி இந்த பர்சன் இம்மெச்சூரிட்டியாக இருக்கலாம். ஓகே, எனிவே இவருக்கு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ ஒரே பர்சன்கிட்ட தன்னோட லைஃப்பில் ஸ்டக் ஆகி நிற்கிறது இவருக்கு எந்த ஒரு இஷ்டமும் இல்லை. இவர் லைஃப்பை என்ஜாய் பண்ண நினைக்கிற ஒரு கேரக்டர்னால இவர் இந்த ரிலேஷன்ஷிப் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஒரு சில பர்சன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு ஃபினான்ஷியலி இவர் இண்டிபெண்ட் ஆகிட்டல. இவர் உங்களையும் இந்த பர்சனையும் என்ன சொல்கிறது, இவருக்கு இவருக்கு ஆல்ரெடி இவருக்கு கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு, உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உண்டு. தென் இந்த ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருக்கும் முன்னாடி உங்களை எதிர்த்து உங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறதுக்கோ இல்லைங்க தனியாக போய் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கோ இவர் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகிட்டில்ல, இவருக்கு லைஃப்பில் இவர் பெற்று ஆகிட்டு இல்லை. ஸோ அதனால இந்த பர்சன் மூவ் ஆன். எதுக்கு நம்ம எதுக்கு நமக்கு ரிஸ்க் எடுக்கணும், நமக்கு தான் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, தென் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகும். ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் மட்டும் இல்லை, கரண்ட்லி நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எஃபோர்ட் எந்த ஒரு ஈக்குவல் கிவெண்டே கொடுக்காம இவர் ஸ்டக்காகி நிற்கிறாரு. ஓகே, பட் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னதான் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷனில் கொண்டு வந்தாலும் தென் செப்பரேஷன் ஆகி உங்களுக்கு 10 months 5 months ஆனாலும் இவர் இது வரைக்கும் கனெக்ஷனை விட்டு இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, அது சீரியஸான ட்ரூவான விஷயம் தான். இது வரைக்கும் இவர் கனெக்ஷனை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஃபிசிக்கலி இவர் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, மென்டலி இது வரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இவர் இது வரைக்கும் உங்களை மறந்துட்டும் இல்லை, மறக்கவும் முடியல, மறக்கிறதுக்கு தெரியும் உள்ள நம்ம சொல்லலாம். ஓப்பனாக சொல்ல போயிடுச்சுன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி எமோஷ்னலி அட்டாச்ட் ஆகியோரவங்க கூட. ஓகே, சம் ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்பில் வரும், நமக்கு அது ஹார்ட்டை பிச்சுக்கிட்டு வரும்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இவருக்கு லைஃப்பில் ஹார்ட்டை டச் பண்ணிட்டு உண்டு. காரணி கேட்டிங்க அப்படின்னா இந்த பர்சன் ஆக்சுவலி கோ ஃபார் ஃப்ளோயிட் அந்த மாதிரி ஒரு பர்சனாக கோயிட் என்ன சொல்கிறது, எதுவும் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர், எதையும் சீரியஸாக எடுக்காத ஒரு கேரக்டர். மேபி நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்களை விட ஏஜ் குறைஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 1 or 2 ஏஜ் அதிகமான ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் ஆல் இம்மெச்சூரிட்டி ஆகும், இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, ஸோ இவருக்கு லைஃப்பில் எத்தனையோ ஆப்ஷன்ஸ் வரலாம், இவரை எத்தனையோ ஆப்ஷன்ஸை ப்ளாக் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு ஆளுக்கிட்ட ஸ்டக்காகி நிற்கிற ஒரு பர்சன் இவர் கிடையாது. மேபி இந்த பர்சன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கலாம், யங்காக இருக்கலாம், யூத்தாக இருக்கலாம். ஸோ அதனால் இவருக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு. அப்போ இவருக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கனெக்ஷனுங்கிறது இவருக்கு ஹார்ட்டை டச் பண்ணிட்டு உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட ஏதாவது இன்ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படி இல்லைங்க உங்களை ஹர்ட் ஆகுறாங்க, இல்லைங்க உங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா, இல்லைங்க உங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லைங்க உங்களோட நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுற சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே இவரோட ஹார்ட்டை டச் பண்ணிட்டு உண்டு.
இவர் உங்களை ஹர்ட் ஆக்குறாரு, எனக்கு உங்களை கஷ்டப்படுது அப்புறம் அந்த ஒரு பெயின் இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக் கொடுத்துருன்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு மற்ற எல்லாருக்கிட்டே இந்த ஒரு பர்சன் ஈஸியாக வெளியே மூவ் ஆன் ஆக முடியுது, ஈஸியாக ப்ளாக்கில் போட முடியுது, ஈஸியாக ரிலேஷன் போய்ட்டு வெளியே இந்த மாதிரி இருக்க முடியுது. அப்படின்னா உங்ககிட்ட அந்த மாதிரி இவருக்கு இருக்க முடியல. இவர் ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, இவர் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. என்ன சொல்கிறது, பெயின் இவருக்கு ஒரு பெயின் வந்துட்டு உங்களை இக்னோர் பண்ணுறாங்க, இல்லைங்க உங்களை மூவ் ஆன் ஆகுறாங்க, இல்லைங்க உங்களை மறக்கணும் ட்ரை பண்ணுறாங்க, இல்லைங்க உங்களை ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஒரு அதில் இவருக்கு ஒரு பெயின் வந்துட்டு. ஓகே, அப்போது அதனால தான் அந்த பர்சன் என்ன சொல்கிறது, ஏன்னா நார்மலி இந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும் உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. பட் இந்த ஒரு பர்சனுக்கு டிசைர் உண்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா இவருக்கு யாருக்கிட்டே இல்லாத ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகுது. உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் இவருக்கு ஒரு ஆசை உண்டு. பட் எப்படி இருந்து ஓவர் திங்கிங் பண்ணி பார்த்தாலும் உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இந்த சம்டைம் நமக்கு ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கும். பட் நமக்கு அந்த இடத்துல சுச்சுவேஷனை நமக்கு பார்க்கும்போது இல்லை இதில் ஃப்யூச்சர் இல்லை, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போயிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு கமிட்மெண்ட் விஷயம் உண்டு. கமிட்மெண்ட் விஷயம் சொல்லும்போது மேபி உங்கள் 2 பேருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், கோர்ஸ் ரிலேட்டட் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், இல்லைங்க இவர் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகிட்டுலையாக இருக்கலாம், எனி டிஃப்ரென்ஸ். ஓகே, அதனால இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு டிசைர் இருந்தாலுமே இல்லை இதில் ஃப்யூச்சர் இல்லை, நம்ம இதில் நிற்கிறது வேஸ்ட்டு, இதில் போய் ஸ்டக் ஆகிறது வேஸ்ட்டு, எனர்ஜி ஸ்பாயில் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு ஓப்பனாக சொல்ல போனால். பட் இவருக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை உண்டு. ஓகே, பட் அது நடக்காதுங்கிற ஒரு அது நடக்காது, அது இம்பாசிபிள், வாய்ப்பு இல்லை, கஷ்டம். இவர் போயிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இவர் ரெடி இல்லை. இவரை பொறுத்த மட்டும் யாருக்கிட்டேயும் ஸ்டக் ஆகக்கூடாது, லைஃப் ரொம்ப அழகாக அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், பார்க்குறதெல்லாம் ரசிக்கணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். ஒரே ஒரு ஆளுக்கிட்ட ஸ்டக் ஆகி லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறது இவருக்கு எந்த ஒரு இஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம். அதனால தான் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஒரு பக்கம் இவர் உங்ககிட்ட ஸ்டக் ஆகிட்டு உண்டு, ஒரு பக்கம் இவருக்கு உங்கள் கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அட் த சேம் டைம் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை, நிற்கிறது வேஸ்ட்டு, திங்க் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இவர் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு போயிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு உங்களை விட இவருக்கு இப்போ இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா உங்களை விட இவருக்கு லைஃப்பில் பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு, எதுக்கு நம்ம இதுவே ரிஸ்க் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு உண்டு. ஓகே, பட் இது வரைக்கும் இவர் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. என்ன சொல்லுது, இவர் ஓப்பன் அப் ஆனாலும் சரி, ஓப்பன் அப் ஆகாட்டாலும் சரி, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் சரி, இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்காத நம்ம சொல்லலாம். பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் தான், மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் தான். பட் எனிவே இவருக்கு உங்கள் மேலே இவர் உங்கள் கூட அட்டாச்டு, உங்கள் மேலே இவருக்கு ஸ்நேகம் உண்டு, இவருக்கு உங்களை பயங்கர இஷ்டம் உண்டு, இவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓகே, இவர் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இவர் ரெடி இல்லை. அது என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வைக்க தான் இவர் ட்ரை பண்ணார். ஏன்னா இவருக்கு என்னென்னா உங்களை ஹர்ட் ஆக்குறாரு, இல்லைங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறாரு, இல்லைங்க உங்களை ஏமாத்துறாங்க, சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால் இவருக்கு அது ஒரு பயங்கர பெயினாக இருக்குது. கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல், எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்காமல் இவர் இருக்கார் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் நிற்க இவருக்கு அதில் ஒரு பெயின் இருக்குது. என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் நிற்கும் போது நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வைப்பீங்க, இவரால் அதை கொடுக்க முடியாது, அதனால் இவருக்கு ஒரு பெயின் வரும். அதனால் கரண்ட்லி இவர் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இவர் நிற்கலாம். ஆக்ஷன் எடுத்து அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா மற்றவங்களை ஈஸியாக இவரால் சீட்டிங் பண்ண முடியுது, மூவ் ஆன் ஆகிட்டு போக முடியுது அப்படின்னா உங்களை சீட்டிங் பண்ணுறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதனால் இவருக்கு பெயினாக இருக்குது. எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் கனெக்ஷனுங்கிறது அப்படி தான். நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லைங்க ஏதாவது ஒரு பெயின் அதை நம்மளால் தாங்கிக்க முடியும்னு சொல்கிறது மாதிரி உங்களை இவர் ஏதோ கஷ்டப்படுத்துகிறார் இல்லைங்க காயப்படுத்துகிறார் அப்படின்னா அதனோட பெயின் இவருக்கு உண்டு. ஓகே, அதனால தான் கரண்ட்லி இவர் கனெக்ஷனில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் ஸ்டக்காகி இருக்கிறார் அப்படின்னா உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம், உங்களை ஹர்ட் ஆக வேண்டாம். ஏன்னா உங்களை ஹர்ட் ஆகுனா அது இவரால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் கரண்ட்லி இவர் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகிடுங்க. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் உங்கள் லைஃப்பில் வரதா இருந்தால் அது ஒரு மேரேஜோடு வரணும். அதர்வைஸ் உங்களை நின்று அதில் கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறது இவருக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அதனால தான் இவர் கரண்ட்லி எந்த ஒரு ப்ராக்டிக்கலான பர்சனாகவும் அப்போ கரண்ட்லி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இவர் உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. இவரை பொறுத்த மட்டும் என்ன பண்ண உங்கள் லைஃப்பில் இவர் வரணும் அப்படின்னா உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், மேரேஜ் பண்ணி உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்படி நடக்காத ஒரு சுச்சுவேஷன் சொல்லும்போது எதுக்கு அதில் நின்று உங்களை கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும்.
ஓகே. இவர் ப்ராக்டிகலா இவர் திங்க் பண்ணி பார்த்துருப்பாரு. ஸோ, அதனால கரண்ட்லி கனெக்ஷன்ல எந்த ஒரு ஆக்ஷனும் எஃபோர்ட்டும் கொடுக்காம இவர் கனெக்ஷன்ல ஸ்டக் ஆகி நிற்கலாம். ஓகே. அட் த சேம் டைம் இந்த ஒரு பர்சன் உங்களை சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. காரணம் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு ரீடிங் எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகுதுன்னு தெரியல. பட் இந்த ஒரு ரீடிங் ரெசனேட் ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் இந்த டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன் உண்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சன் எத்தனையோ வாட்டி இவர் மூவ் ஆன் ஆகும்னு நினச்சாலும், இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு செட் ஆகுதுன்னு நினச்சாலும், இவர் வெளியே போகக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இல்லைங்க இவருக்கு உங்களை பற்றின ஒரு நேம் இவர் பார்க்குறது, உங்களை பற்றின சில சயின்ஸ் பார்க்குறது, நீங்களும் அவங்களும் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும்போது பேசின விஷயங்கள் இவருக்கு மைண்டில் வருது, சாங்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் டே பை டே இவருக்கு ஒரு உங்களை பற்றின ஒரு ஞாபகத்தையும் மெமரிஸையும் தூண்டிட்டுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம், நானே வேணாம்னு நினச்சாலும் கனெக்ஷன் என்னை விட்டு என் மைண்டை விட்டு மாற மாட்டேங்குது, மறுபடியும் அந்த ஒரு பர்சனை நான் திங்க் பண்ணுற மாதிரியும் அவங்கள லைஃப்பில் கொண்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகுதுன்னு ஒரு தாட் இவருக்கு உண்டு. ஆக்சுவலி தூங்கி இளம்புறது வெளியே போட்டுட்ருக்கேன், அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ ஓகே, கரண்ட்லி இவர் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இவர் ஸ்டக்காகி நின்னாலும் பட் டீப் இன்சைட் இந்த ஒரு பர்சன் அவங்கள ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க நம்ம சொல்லலாம். லாங் டியூஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். மேபி ஒரு சிலவங்களுக்கு எவ்வளோ தான் மெட்டலிஸ்டிக்கான பர்சனாக இருக்கலாம், செல்ஃபிஷான பர்சனாக இருக்கலாம், ப்ராக்டிக்கலான பர்சனாக இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் அவங்கள ஒழிச்சு வைக்க ட்ரை பண்ணலாம் உள்ளுக்குள்ளே. அது ஏன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ திடீர்னு உங்கள் லைஃப்பில் வர்றாரு, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நீங்கள் மனசுக்குள்ள ஆசை விதைச்சிப்பீங்க. ஸோ அது நடக்கலைன்னு சொல்லும்போது இவரும் ஹர்ட் ஆவார், நீங்களும் ஹர்ட் ஆகுவீங்க. அதனால் இவர் ஸ்னேகங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்தால் போதும். அந்த ஒரு தோட்டம் இவருக்கு ஸ்னேகங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்தால் போதும். அதை 4 பேருக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஒரு டைம் வரும்போது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இவர் எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்காம ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறாரு. பட் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறார், மனசுக்குள்ளே உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறார். தான் உண்மையான விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பர்சன் ஒரு டைமில் இவர் இமேச்சுரிட்டியாக இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இவர் ஒரு வாட்டி கூட அட்டாச் ஆகின பிறகு இவர் சேஞ்ச் ஆகிட்டு இவருக்கு தெரிஞ்சிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு கனெக்ஷன் இவருக்கு ஹார்ட்டை டச் பண்ணிட்டு இவர் மோஸ்ட்லி அத்தனை மாத்திரம் இவருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டு. பட் அட் த சேம் டைம் நீங்கள் டீல் பண்ண போது ஸ்டக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா விஷயத்து ஸ்டக்கு. உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகும், கொடுக்காட்டா என்ன ஆகும்? கமிட்மெண்ட் கொடுத்தா என்ன ப்ராப்ளம் வரும், கொடுக்காட்டா என்ன ப்ராப்ளம் வரும்? இப்போ கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா, அதெல்லாம் ஸ்டாக். உங்களை பிடிச்சிருக்குது, உங்களை மேனேஜ் பண்ணிக்கணும் உங்களுக்கு டிசைர் ஆகும். இது ஏன்னா உங்கள் கூட ஃபீலான ஒரு அட்டாச்மெண்ட் இவருக்கு வேறு யாருக்கூடய ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஏன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் இவருக்கு ஹார்ட் டச் பண்ணிட்டு உண்டு, ஹார்ட் பிரேக்கிங் கொடுத்துருண்டு. ஸோ அதனால் உங்களுக்கு கமிட்மெண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு டிசைர் இருக்குது. ஓகே, பட் வேணுமா வேண்டாமா? ஏன்னா ஒரு டைம் ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பர்சன் போயிட்டு உண்டு. பட் நான் வேணுமா வேண்டாமான்னு இதில் ஸ்டக்கு. ஓகே, அட் த சேம் டைம் ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எல்லாம் இருந்தும் நமக்கு ஒரு 9 hours ஃபீல் ஆகுது. இவருக்கு எத்தனையோ சந்தோஷங்கள் இவருக்கு லைஃப்பில் இருந்தும் இந்த ஒரு பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. இன்னர் வைஸ் இவருக்கு ஃபீல் ஆகுது, நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிட்டு இல்லை, எனக்கு எல்லாம் இருந்தும் நான் ஹாப்பியாக இல்லைன்னு ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இவருக்கு தோணுது. ஏன்னா ஒரு போதும் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு எனக்கு இந்த ஒரு ஃபீலிங் இல்லைங்க, எனக்கு இது ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் இல்லைங்க, இந்த ஒரு லோன்லினஸ் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு ஒருபோது நான் ஜஸ்டிஸ் கொடுத்துல. இந்த ரிலேஷன்ஷிப்பில் காட்டின விஷயங்கள் எல்லாமே இன்ஜஸ்டிஸ். நான் அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10 hours ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, பல டைம் நான் கனெக்ஷனை ஸ்டக் ஆகி நான் வச்சுட்டு ஆக்ஷன் எடுக்காமல் நான் வச்சுட்டு ஸ்னேகத்தை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை, ரிலேஷன்ஷிப்பை நான் ஹோல்டு பண்ணி ரிலேஷன்ஷிப்பை டோட்லி நான் மைண்ட் பண்ணிட்டு இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு 9 hours ஃபீல் ஆகுது. பட் நான் ரிலேஷன்ஷிப் ஒரு எஃபோர்ட் கொடுத்தேன் இல்லைங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீல் ஆகும். இவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இவருக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆகும் இன்ஜஸ்டிஸ்னால தான் இவருக்கு ஒரு 9 hours ஃபீல் ஆகிற விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். கரண்ட்லி இவர் நான் சொன்னேன் இல்லை, ஒரு டைம் இந்த ஒரு பர்சன் சீரியஸாக சொல்ல போயாச்சுன்னா, ஒரு டைம் இந்த ஒரு பர்சன் எனக்கு உன்னை விட போய்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு யாருக்கிட்டே ஸ்டக் ஆகி நிற்கல, எனக்கு எந்த இஷ்டமும் இல்லை, லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி இந்த பர்சனோட திங்கிங் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட்லி இந்த ஒரு செப்பரேஷன் அந்த பர்சனோட
திங்கிங் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனோட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கிறனால டே பை டே அது ஒரு பர்சன் உங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, டே பை டே யூனிவர்ஸ் இந்த நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். டே பை டே உங்களை பற்றின ஒரு நேம்ஸை காட்டுறது, உங்களை பற்றின சயின்ஸை காட்டுறது, உங்களை பற்றின மெமரிஸை தூண்டி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இவருக்கு இருக்கிறனால இவருக்கு எந்த ஆப்ஷன்ஸ் மேலே இவருக்கு மைண்டு போகணும்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு இந்த மாதிரி உங்களை பற்றின ஒரு சயின்ஸ் இவரை பார்க்கக்கூடிய ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவர் உங்களை மிஸ் பண்ணுறது, உங்களை திங்க் பண்ணுறது, கனெக்ஷன் வேணும்னு நினைக்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு தாட் இவருக்கு மைண்டில் உண்டு. ஓகே, பட் கரண்ட் இவர் ஒரு பவுண்ட்ரி உங்ககிட்ட செட் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு ஏன்னா என்ன சொல்கிறது, இவருக்கு எனக்கு என்ன தோணுன்னா இந்த பர்சன் ஃபினான்ஷியலி ஓகே இல்லை. இவர் கரண்ட்லி இவரோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா கேரியரில் இவர் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஃபுல் ஃபோக்கஸ் இவர் கேரியரில் கொடுக்குற நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த பர்சனை பொறுத்த மட்டும் இவரோட இப்போ நம்ம இவரை பொறுத்த மட்டும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலி நம்ம இண்டிபெண்ட் ஆகணும். கேரியரில் நமக்கு ஒரு க்ரோ இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் நமக்கு பிடிச்சது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் இவர் கரண்ட்லி எந்த ஒரு ஆக்ஷன் இவர் உங்களை ஒப்பரா சொல்ல போனால் இந்த ஒரு உங்களோட தோட்ஸ் என்ன, இவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க, இவன் கண்டுக்காமல் இருக்கான், ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கான், ஸ்னேகம் எனக்கு மட்டும்தான் இருக்கா, அவனுக்கு எந்த ஒரு ஸ்னேகமே இல்லை, நான் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏமாந்து போயிட்டேங்கிறது உங்களோட தாட்டாக இருக்கலாம். பட் இவரோட தாட் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில விஷயங்கள் நடந்து போயிட்டு உண்டு. ஓகே, அது நான் இந்த ரிலேஷன் போயிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, பல டைம் நம்மளை ஹர்ட் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் எனக்கும் பெயின் கேட்டுண்டு பல டைம் இவரை பொறுத்த மட்டும் ஸ்னேகங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்த போது அதை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஒரு நாள் வரும்போது ஒரு டைம் வரும்போது எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்போ கரண்ட்லி இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஸ்னேகத்தை இவரை சப்ரஸ் பண்ணிவிட்டு இவரை பொறுத்த மட்டும் இவரை சேஃப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். காரணம் கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலி நம்ம ஓகே ஆகும். ஃபினான்ஷியலி நம்ம ஓகே ஆனால் நமக்கு பிடிச்சவங்க நம்ம மேரேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ கரண்ட்லி இவர் ஃபுல் ஃபோக்கஸ் கரியரில் கொடுக்குறாங்க நம்ம சொல்லலாம். அதனால தான் கரண்ட்லி இவர் கனெக்ஷனில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் ஸ்டக்காக நிற்கிறாரு. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இனிமேல் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்ஷன் எடுத்தேன் அப்படின்னா ஈக்குவல் கிவன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது மேரேஜில் போகணும். சும்மா உங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறது, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு காயப்படுத்துறதுக்கு இவருக்கு எந்த ஒரு இஷ்டமும் இல்லை. அட் த சேம் டைம் இவருக்கு ஒரு ஃபியரும் உண்டு. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் கெரியரில் கொஞ்சம் குறைச்சி க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு இவர் உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. அதான் ஏன்னா மேபி உங்களுக்கு தெரிய வேண்டாம், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணதாக இருக்கலாம், என்ன சொல்கிறது, இல்லைன்னா ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இவருக்குள்ளே இருக்கட்டும், அது உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு ஒரு தாட்டாக இருக்கும். எனிவே இவர் ஒரு பவுண்ட்ரி வந்து செட் பண்ணி வச்சுட்டு இவர் ஃபுல்லி கேரியருக்கு எஃபோர்ட் கொடுத்த கேரியரில் இவர் க்ரோ ஆனாலும் இந்த ஒரு பர்சனுக்கு ஃபியர் உண்டு. நம்ம எப்படி கண்டுக்காமல் இருக்கோம், சைலண்ட்டாக இருக்கும், உங்கள் மைண்டு டைவர்ட் ஆகி போயிடுமோ, உங்கள் மைண்டு மாறி போயிடுமோ, இல்லைங்க உங்களுக்கு கோவம் வந்து நீங்கள் ஏதாவது பண்ணிடுவீங்களோ, ஸோ அந்த ஒரு ஃபியரும் உண்டு. ஸோ அதனால் ஒரு சில பர்சன்ஸ்க்கு இவர்கிட்ட ஒரு ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அது ஸ்டேபிள் நான் சொல்லவே மாட்டேன், அது ஸ்டேபிள் கிடையாது. காரணம் கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டது நம்ம சொல்லலாம். மேபி இவர்கிட்ட வந்து சும்மா உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒர்க் பற்றி கேட்குறதோ அப்படி உங்களுக்கு ரிசீவ் ஆகும். எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மறந்துட்டீங்களா, நீங்கள் இவரை மறந்துடவே கூடாது, எந்த ஒரு சுச்சுவேஷன் இவரை விட்டு நீங்கள் போயிடவே கூடாது, ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டது நம்ம சொல்லலாம். அதுக்காக இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும், ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுமே தவிர இப்போதைக்கு இவர் உங்கள் லைஃப்பில் கடந்து வர மாதிரி நமக்கு ஃபீல் ஆகலை. இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாருங்கிட்ட அஃப்கோர்ஸ் கொடுப்பார். அது உண்மையான விஷயம். ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஃபீலான ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இவருக்கு வேறு யாரு கூட இவருக்கு ஃபீல் ஆகலை. இவர் ஸ்டக் ஆகிட்டு உங்கள் கனெக்ஷனில் ஸ்டக் ஆகிட்டு உங்கள் மெமரிஸில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் இவருக்கு என்னென்னா உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும். பட் கமிட்மெண்ட் விஷயம் ஃபினான்ஷியலி இவர் ஓகே இல்லையா இருக்கலாம், செல்ஃப் இண்டிபெண்டன்ட் இவர் வரலையா இருக்கலாம். பட் இவர் ஃபினான்ஷியலி ஓகே ஆனது இவர் உங்களை மேரேஜ் பண்ணிப்பார். ஸோ நமக்கு டைம் எடுத்துக்கும், ஸ்லோவாகும், நமக்கு கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு. நீங்கள் இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறது அப்படின்னா ஸ்லோ. ஓகே, பட் என்ன தான் இவர் கேரியரில் ஃபோக்கஸ் கொடுத்து இவர் ஃபுல்லி கெரியர் கோல் இவர் ஓனாலும் சேட் ஆகும். ஓகே, இவர் பயங்கர சேட் ஆகும். ஏன்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு கனெக்ஷனை ஒழிச்சு வச்சுட்டு என்னதான் கேரியரில் ஃபோக்கஸ் கொடுத்தாலும் ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றின ஒரு தாட்ஸாக இருக்கட்டும், மெமரிஸாக இருக்கட்டும், ஃபியர் உண்டு. எங்கே நம்ம கனெக்ஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கும், எங்கே நம்மளை கையை விட்டு போயிடுமோ, நான் இனி எப்போ நான் ஓகே ஆவேன், எப்போ என்னோடய ப்ராப்ளம் சால்வ் ஆகும்,
செக் பண்ணி பார்க்கும்போது சேட் ஆகுது. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு இந்த கனெக்ஷனுங்கிறது டெஸ்டினி மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு திங்க் ஆகுது. இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது அது யூனிவர்ஸ் இவருக்கு லைஃப்பில் கொண்டு வந்து விட்ட ஒரு கனெக்ஷன். அதனால தான் இவருக்கு மறக்கவும் முடியலை, மூவ் ஆன் ஆகவும் முடியலை. இந்த ஒரு கனெக்ஷனை ஏற்றுக்காமல் இவருக்கு லைஃப் இல்லைன்னு ஒரு தாட் இவருக்கு வந்துடும். இவருக்கு லைஃபுங்கிறது நீங்கள் தான் ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு. பட் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இவரை டோட்லி ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலாம். எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்காத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் இவரோட டீப் இன்சைட் இது தான், உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாரு. பட் இவர் கெரியரில் ஓகே ஆகணும். கெரியரில் இவர் ஓகே ஆனால் மட்டும்தான் அவங்கள கொண்டு போய் ஏதாவது மேரேஜ் பண்ணிக்க முடியும், இல்லைங்க இல்லை எதிர்த்து ஒரு மேரேஜ் பண்ணிக்க முடியும். ஒரு தோட் இவருக்கு மைண்டோட. அதனால் இவர் உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு குறிச்சு நாள் நீயும் நானும் சைலண்டாக இருப்போம். உண்மையான ஸ்னேகம் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. நான் கேரியரில் க்ரோ ஆகும். குறிச்சு நாள் நீயும் சைலண்டாக நானும் சைலண்டாக இருக்கிறேன். ஓகே, அப்படி இவர் சைலண்டாக இருந்தாலுமே இவருக்கு ஒரு ஃபியரும் உண்டு. இங்கே என்னை விட்டு போயிடுமோ அந்த ஒரு ஃபியரும் உண்டு. ஸோ அதனால் அந்த ஒரு என்னை விட்டு போயிடுமோ அந்த ஒரு ஃபியர்னால் ஜஸ்ட்டு இங்கே பாரு நான் இங்கே தான் இருக்கேன், நான் இவரோட தான் இருக்கேன், எங்கேயே போகல, ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகலாம். அது ஸ்டேபிளான்னு கேட்டால் அது ஸ்டேபிள் கிடையாது. ஓகே, பட் ஏன்னா நமக்கு டைம் எடுத்துக்கும். இந்த ஒரு பர்சன் உங்களை மேரேஜ் பண்ணிக்காரு அப்படின்னா அது ஷோரான விஷயம் அது நடக்கும். பட் நமக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, பட் இவர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு செப்பரேஷன் அந்த ஒரு போஸ்ட் மெச்சூரிட்டியே மாறிட்டு உண்டு. இவர் முன்னாடி இவருக்கு ஆப்ஷன் தான் உலகம், ஆப்ஷன் தான் லைஃப்னு இவர் இருந்தார் அப்படின்னா கரெக்ட் நீங்கள் அப்படி கிடையாது. இவர் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பிளானிங் கூட இருக்காங்க நம்ம சொல்லலாம். அதுக்கான சுச்சுவேஷன் பார்த்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். இல்லைன்னா அதுக்காக சேவ் பண்ணிகிட்ருக்கா நம்ம சொல்லலாம். அதை இங்கே நமக்கு ஃபீல் ஆகுது. இவர் உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு டைமில் ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பார். ஓகே, ஒரு சிலவங்களுக்கு கரெக்டான ஒரு டைமாக இருந்தால் அது கிளாரிட்டி கொடுப்பார் இவர். ஸோ இது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்துருக்குள்ள அந்த கண்டிஷன் உங்களை விட்டு எங்கேயும் போகாது. ஸோ நீங்கள் இவரை சேசிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பேக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவர் எங்கேயும் போக மாட்டார், இவர் உங்களை தேடி வருவார். ஓகே, ஓகே, இந்த இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். T லெட்டர் இம்பார்ட்டன்ட், A லெட்டர் இம்பார்ட்டன்ட், O லெட்டர் இம்பார்ட்டன்ட், R லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் அவங்களுக்கு நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 21 important, 17 important, 18 important, 34 important, 43 important, 24 important, 42 important, 21 important, 16 important. Okay. ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 888 இம்பார்ட்டன்ட். 888 கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அப்படி 888 யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, இனி இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட். எஸ், ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.